சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் மீண்டும் அதிகரித்து வரும் பதற்றமான பாதுகாப்பு சூழல் உலக அரசியல் மற்றும் சர்வதேச எரிசக்தி சந்தைகளின் கவனத்தை முழுமையாக திருப்பியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள பாதுகாப்பு அச்சங்கள், அமெரிக்கா ஈரான் உறவுகளில் உருவாகியுள்ள புதிய திருப்பங்கள், மேலும் பிராந்திய நாடுகளின் ராணுவ மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் உலகளவில் கவலையை ஏற்படுத்தி வருகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் பதிவாகியுள்ள பாதுகாப்பு சம்பவங்கள் மற்றும் அவற்றை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஈரான் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுகள், பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான எதிர்வினைகள், சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்கள் முன்வைக்கும் மதிப்பீடுகள், வளைகுடா பதற்றத்தால் உலக கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி சந்தைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள், மேலும் பிராந்திய நாடுகள் மேற்கொண்டு வரும் அவசர ராஜதந்திர முயற்சிகள் என உலக அரசியல், பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை பாதித்து வரும் இன்றைய முக்கிய சர்வதேச செய்திகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நிலவி வந்த பலவீனமான போர் நிறுத்தத்தை முற்றிலும் தரைமட்டமாக்கி ஈரான் மீது அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத வகையில் உக்கிரமான அசுர ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த சமீபத்திய அதிரடி நடவடிக்கை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட முந்தைய அலை தாக்குதலை விட வீச்சிலும் சக்தியிலும் 4 முதல் 5 மடங்கு பெரியது என்று அமெரிக்க உயர் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக விவரித்துள்ளனர். ஏப்ரல் மாதம் போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து ஈரானுக்கு எதிராக வாஷிங்டன் எடுத்துள்ள மிக தீவிரமான ராணுவ பேரழிவு நடவடிக்கை இதுவே ஆகும். இந்த தாக்குதல்கள் வெறும் விகிதாசார பதிலடி அடிப்படையில் நடத்தப்படவில்லை. இது ஈரானுக்கான நேரடி தண்டனை என்று அமெரிக்க அதிகாரிகள் CNN ஊடகத்திடம் உறுதிபட தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையின் அசுர வான்வெளி தாக்குதல்கள் மூலம் ஈரானின் அதிமுக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர கண்காணிப்பு தளங்கள், தரை வான் ஏவுகணை தளங்கள், கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணை நிலைகள், ஆளில்லா விமான ஏவுதளங்கள் மற்றும் பந்தர் அப்பாஸ், சிரிக் துறைமுக நகரங்கள், கெஷ்ம் தீவு ஆகியவற்றின் உள்கட்டமைப்புகள் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளன. சிரிக் கப்பல் துறை மற்றும் ஷாகித் ஹக்கானி துறைமுகத்தில் பிரமாண்ட தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. செவ்வாய்க்கிழமை அன்று கத்தாரின் LNG கப்பல் உட்பட 3 வர்த்தக கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாகவே இந்த அசுர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்தை குறிவைத்தால் வாஷிங்டன் கடுமையான விலைகளை கொடுக்கும் என்று சென்காம் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வந்து தற்காலிக அமைதி முற்றிலும் தவிடுபொடியாகி ஒரு முழு அளவிலான அசுர போர் மூண்டுள்ளது. ஏப்ரல் மாத இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டதிலிருந்து ஈரானிய ராணுவ சொத்துக்கள் மீது அமெரிக்கா நடத்திய மிகப்பெரிய கொடூர தாக்குதல் இதுவாகும் என்று தெஹ்ரானிலிருந்து வரும் நேரடி தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இரவோடிரவாக ஈரானின் குறைந்தது 3 முக்கிய நகரங்கள் மற்றும் அவற்றுக்குள் உள்ள பல மூலோபாய இடங்கள் அமெரிக்க படைகளால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதற்கு உக்கிரமான பதிலடியாக பிராந்தியம் முழுவதிலும் உள்ள 85 முக்கிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாங்கள் அசுர தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியின் மிக முக்கிய இலக்கான கெஷ்ம் தீவில் குறைந்தது 7 இடங்களும், சிரிக் நகரத்தில் 6 இடங்களும் அமெரிக்காவால் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. துறைமுக நகரான பந்தர் அப்பாஸில் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் உட்பட 10 இடங்கள் முற்றிலுமாக தாக்கப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த கொடூர தாக்குதல்களை வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான 14 அம்ச ஒப்பந்தத்தின் மாபெரும் மீறல் என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகர் காலிபாப் கடுமையாக சாடியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு, ஈரானிய எண்ணெய் துறை மீது மீண்டும் விதிக்கப்பட்ட தடைகள் மற்றும் லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் ஒப்பந்த மீறல்களை இதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அச்சுறுத்தல் மற்றும் பணம் பறித்தல் காலம் முடிந்துவிட்டது. வாஷிங்டனில் இத்தகைய அசுர அழுத்தம் எதற்கும் வழிவகுக்காது என்றும் காலிபாப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த 5 மடங்கு பெரிய அசுர தண்டனை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தனது முழு ராணுவ பலத்தையும் கட்டவிழ்த்து விட்டுள்ளது. பக்ரைனின் சல்மான் துறைமுகத்தில் உள்ள அமெரிக்காவின் மிக முக்கிய 5ஆம் கடற்படை தலைமையகம் மற்றும் குவைத்தில் உள்ள அலி அல் சலீம் விமானப்படை தளம் உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் உள்ள 85 முக்கிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஒருங்கிணைந்து அசுர தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக IRGC அதிரடியாக அறிவித்துள்ளது. தெற்கு ஈரானின் வான்பரப்பில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 ரக அசுர ஆளில்லா விண்கலத்தை தங்களின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக IRGC பிரகடனம் செய்துள்ளது.
வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மூன்றுள்ள நேரடி அசுர போர் தடுத்து நிறுத்த முடியாத பேரழிவு நிலையை எட்டியுள்ளது. இதற்கு ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய 5 மடங்கு பெரிய அசுர தண்டனை வான் தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்க படைகளின் மிக முக்கிய உன்னத அரணான ஷேக் ஈசா விமானப்படை தளம் மிக கொடூரமான ஆளில்லா போர் விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. இன்று காலை பக்ரைன் தலைநகர் மனாமா மற்றும் ராணுவ பகுதிகளில் இரண்டாவது முறையாக அசுர எச்சரிக்கை ஒளிப்பான்கள் அலறியடித்த சில நிமிடங்களிலேயே இந்த தாக்குதல் அறிக்கை வெளியாகி உலகை அதிர வைத்துள்ளது. பக்ரைனின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஷேக் ஈசா வான்படை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் சென்கோம் படைப்பிரிவுகளை குறிவைத்து ஈரானின் தற்கொலை படை ட்ரோன்கள் அசுர தாக்குதலை நடத்தியுள்ளன. தாக்குதலின் விளைவால் தளத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா எங்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட ஏப்ரல் மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாகவும் மீண்டும் மீண்டும் மீறுவதன் விளைவுகள் குற்றவியல் சார்ந்தவை. இதற்கு பிராயசித்தமே கிடையாது. மத்திய கிழக்கு அப்பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் எங்களின் ராணுவ ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் முறையான இலக்குகளாக மாறும் என்று ஈரான் ராணுவம் வாஷிங்டனுக்கு உக்கிரமான பிரகடன எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கத்தாரின் LNG கப்பல் உட்பட 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய கொடூர தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்து 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மிக முக்கிய பிரிவு 5 முற்றிலும் தரைமட்டமாக்கியுள்ளது அம்பலமாகியுள்ளது. பெண்டகனின் அரேபிய தீபகற்ப விவகாரங்களுக்கான முன்னாள் இயக்குநரும் தேயர் மார்ஷல் கல்வி நிறுவனத்தின் பேராசிரியருமான டேவிட் டெஸ்ட்ரோச்சஸ் விவான் மற்றும் அல் ஜசீரா ஊடகங்களுக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் சர்வதேச சட்டங்களின்படி ஈரானின் அசுர முறைகளையும் அதற்கு வாஷிங்டன் அழைத்துள்ள உக்கிரமான பதிலடியையும் ஆதாரங்களுடன் விளக்கியுள்ளார். என்ன சொல்கிறது அமெரிக்கா ஈரான் ரகசிய ஒப்பந்தத்தின் பிரிவு 4 மற்றும் 5? பேராசிரியர் டேவிட் டெஸ்ட்ரோச்சஸ் விவரித்துள்ள ஒப்பந்தத்தின் அதிமுக்கிய ரகசிய பிரிவுகளின்படி பிரிவு 4 இந்த சட்டப்பிரிவின் கீழ் ஈரான் மீதான பரஸ்பர கடற்படை முற்றுகையை கட்டுப்படுத்துவதாகவும் ஈரானிய எண்ணெய் விற்பனையை சர்வதேச சந்தையில் தடையின்றி அனுமதிப்பதாகவும் அமெரிக்கா உறுதி அளித்தது. அதன்படியே வாஷிங்டன் விலக்குகளை வழங்கி எண்ணெய் விற்பனையை அனுமதித்து வந்தது. பிரிவு 5 இந்த சட்டப்பிரிவின்படி உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான கார்முஸ் ஜலசந்தியில் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்தை கட்டணமின்றி எவ்வித அச்சுறுத்தலுமின்றி செல்ல அனுமதிக்க ஈரான் ஒப்புக்கொண்டது. மேலும் ஓமன் கடற்பரப்பில் தடுக்கப்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களை திறக்க ஈரான் முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் விதியாகும். டேவிட் டெஸ்ட்ரோச்சஸ் பிரகடனம் ஈரான் வர்த்தக கப்பல்களை தாக்கியதன் மூலம் ஒப்பந்தத்தின் பிரிவு 5 தெளிவாகவும் கொடூரமாகவும் மீறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாகவே முதலில் ஈரானிய எண்ணெய் விற்பனை மீதான விலக்குகளை வாஷிங்டன் உடனடியாக நீக்கியுள்ளது. இரண்டாவதாக கப்பல் போக்குவரத்தை தாக்கும் ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவ திறனையும் தரைமட்டமாக்க 5 மடங்கு பெரிய அசுர தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா 4 முதல் 5 மடங்கு பெரிய அசுர தண்டனை வான் தாக்குதலை தொடுத்து ஈரானின் MQ-9 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தல் மற்றும் அதற்கு பதிலடியாக 85 அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் கொடூர பழிவாங்கும் அலைகளை ஏவியிருந்த போதிலும் அமெரிக்கா ஈரான் மீது இன்னும் முழுமையான பரஸ்பர கடற்படை முற்றுகையை மீண்டும் விதிக்கவில்லை. இதன் மூலம் சர்வதேச எரிசக்தி சந்தையை முற்றிலும் முடக்காமல் பொதுமக்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு மட்டுமேயான ஒரு வரையறுக்கப்பட்டு கடுமையான எச்சரிக்கை பதிலடியாகவே அமெரிக்கா இந்த ராணுவ நடவடிக்கையை கையாண்டுள்ளது என டெஸ்ட்ரோச்சஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தின் மிக முக்கிய கடல்வழி பாதையான கார்முஸ் ஜலசந்தியை ஒழுக்கியுள்ள புதிய அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து உலகளாவிய எரிசக்தி சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 2.63 விழுக்காடு அசுர வேகத்தில் உயர்ந்துள்ளன. கார்முஸ் ஜலசந்தியில் 3 வர்த்தக கப்பல்கள் ஈரானிய ட்ரோன்களால் கொடூரமாக தாக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஈரானின் முக்கிய துறைமுகங்கள் மீது அசுர பழிவாங்கும் வான் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் உலகளாவிய விநியோக தடைகள் குறித்த அச்சங்கள் மீண்டும் வெடித்துள்ளன. ஈரானின் அசுர ஊடகங்களின்படி ஹார்முஸ் ஜலசந்தியின் மிக முக்கிய மூலோபாய முனையான கெஷ்ம் தீவில் 6 அரசு வெடிப்புகளும் சிரிக் நகரில் 7 வெடிப்புகளும் ஈரானின் மிகப்பெரிய துறைமுகமான பந்தர் அப்பாஸுக்கு அருகிலும் பிரமாண்ட வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. ஈரானின் 80க்கும் மேற்பட்டு ராணுவ இலக்குகளை தாக்கி அளித்துள்ளதாக சென்கோம் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. புதன்கிழமை சந்தைகள் திறக்கப்படவுள்ளதுடன் அமெரிக்க அளவுகோலான வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு 2.63 வீதம் உயர்ந்து
தொடர்ந்து $72.29 எகிறியது. வளைகுடா ஒபெக் நாடுகள் ஆகஸ்ட் முதல் உற்பத்தியை அதிகரிக்க முடிவெடுத்திருந்த போதிலும் இந்த ராணுவ மோதலால் உலகளாவிய பாதுகாப்பு சந்தை கடும் பதற்றத்தில் உறைந்துள்ளது. கத்தாருக்கு சொந்தமான அல் ரகைத் திரவ இயற்கை எரிவாயு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை அடுத்து தோகோ ஈரானின் துணை தூதரை அவசரமாக வரவழைத்து விளக்கம் கோரியுள்ளதுடன் இந்த தாக்குதலுக்கு ஈரானே முழு சட்ட பொறுப்பு என கத்தார் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி எச்சரித்துள்ளார். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.